ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. பல்வேறு கட்சிகள் புறக்கணித்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறாரு. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற முக்கியமான நாட்களில் ஆளுநராக இருப்பவர் முதலமைச்சர் உட்பட பல்வேறு முக்கிய நபர்களுக்கு தேநீர் விருந்து வழங்குவது ஒரு பாரம்பரியமாகவே பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையிலேயே இந்த ஆண்டும் இன்று சுதந்திர தின விழாவை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்கனவே முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் இந்த தேநீர் விருந்து தொடர்பாக அழைப்பிதழை அனுப்பியிருந்தார். இந்த நிலையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே போல பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி தெரிவித்திருந்தார். திமுக போலவே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர். இருப்பினும் கட்சி சார்பாக புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தாலும் கூட ஆட்சியின் சார்பாக, அரசின் சார்பாக அரசில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், குறிப்பாக முதலமைச்சர் உட்பட நாங்கள் எல்லாம் பங்கேற்கிறோம் என்று இன்று காலை தான் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இது போன்ற ஒரு தேநீர் விருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பங்கேற்றிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்தித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இருவரும் தங்களுடைய ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பை இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த இந்த தேநீர் விருந்து இந்த முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார். அதே போல அதிமுக ஒவ்வொரு முறையும் இந்த தேநீர் விருந்தில் பங்கு கொள்ளும். அந்த அடிப்படையிலே அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல பெஞ்சமின் ஆகியோர் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல பாஜக சார்பில் தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த், பாமக சார்பில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி, சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். அமைச்சர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி, கே.என். நேரு, கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ஏவா வேலு, பொன்முடி உள்ளிட்ட பலரும், குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார். எனவே இந்த தேநீர் விருந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக நீதிபதிகள் உட்பட பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தேநீர் விருந்து என்பது ஒரு பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிற நடைமுறை. சுதந்திர தினத்தன்று அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி பறைசாற்றக்கூடிய வகையிலேயே இந்த தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருப்பதுதான் தற்போது முக்கிய செய்தியாக, அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.